இன்னைக்கு சண்டே. சண்டேல வந்து நைட்டு ஸ்நாக்ஸ் என்ன செய்யலான்னு யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ தான் வந்து எக் பப்ஸ் செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நானும் பாப்பாலாம் பார்த்துட்டு நாங்களே யூடியூப் சேனலில் பார்த்துட்டு ஒரு எக் பப்ஸ் செஞ்சு எங்களோட யூடியூப் சேனலில் அந்த வீடியோவை போட போகிறோம். அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாப்பா தான் எல்லாம் வந்து யூடியூப் சேனலில் எக் பப்ஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இப்போ அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பார்க்கலாம் வாங்க. பாப்பா பார்த்துட்டாங்க. என்னென்ன பண்ணலான்னு பொருள்லாம் வாங்கி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ரெடி பண்ணி அதை எப்படி ஷீட் ரெடி பண்ணுறது வந்து அவங்க பாப்பா செஞ்சுட்டாங்க. அதுக்கு முன்னாடி வெங்காயம்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. வெங்காயம் முட்டையெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து எக் பப்ஸ் செய்கிறதுக்கான அந்த ஷீட்டு மட்டும் பாப்பா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எக் பப்ஸ் செய்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணது வந்து பாப்பா தான். நான் வந்து கூட நின்றுட்டு இருந்தேன். என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீடியோ மட்டும் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அவங்களுக்கு என்ன கேட்குறாங்களோ அதை மட்டும் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ ஷீட் ரெடி பண்ணியாச்சு. அது மேலே வந்து வெங்காயம் எல்லாம் போட்டாச்சு. அது மேலே வந்து முட்டையை வச்சு அதுக்கு மேலே வந்து கம் வைக்கணுமா. மைதா மாவையே வந்து தண்ணியில் குழப்பி அதிலே வந்து அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணோம்னா அது வந்து கம்மு மாதிரி ஒட்டிக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் ரெடி பண்ணி வச்சு அவங்க ரெடி பாப்பா ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சித்தப்பா வந்து இன்னைக்கு வந்து ஐசிசி நடத்தக்கூடிய சாம்பியன் டிராஃபி ஃபைனல் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. யாராருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் நியூசிலாந்து நடந்துட்டு இருக்கு. அதை வந்து கிரிக்கெட் பார்த்துட்டே நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து எக் பப் செஞ்சுட்டு இருந்தோம். பாப்பாவும் தம்பி தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் சும்மா வீடியோ மட்டும் எடுத்துட்டு இருந்தேன். சித்தப்பா வந்து அங்கே வந்து கிரிக்கெட் வந்து இன்னைக்கு வந்து இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளேயும் கிரிக்கெட் நடந்துகிட்டே இருந்துச்சு. இடையிலேயே வந்து எக் பப்ஸும் செஞ்சாச்சு. பாப்பா வந்து தான் எக் பப் செஞ்சுட்டு இருந்தாங்க. அம்மா தம்பியும் வந்து பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பா படுத்து தூங்கிட்டாங்க. சித்தப்பாவும் சித்தியும் மட்டும் கிரிக்கெட் வந்து இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்டு இருக்காங்க. சித்தப்பா வந்து கட்டில் படுத்துட்டாங்க. சித்தி வந்து சேரில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதனால எக் பப் செஞ்சு சாப்பிட்டோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வாழைப்பூ வடை செஞ்சு சாப்பிட்டோம். இது வந்து ரெண்டாவது ஸ்நாக்ஸ் தான் வந்து நம்ம எக் பப் செஞ்சுட்டு இருக்கோம். அதை பார்த்தா தெரியுங்களா, செல்லில் கீழே வச்சுட்டு 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க.